அன்பு நேயர்களே, ஜலசந்தியில் ஈரானின் எச்சரிக்கையை புறக்கணித்ததால் அமெரிக்க கடற்படை கப்பல் ஒன்று 2 ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாயிருப்பதாக சற்று முன்னர் ஈரான் அறிவித்திருக்கின்றது. ஈரானின் கடற்படை விடுத்த எச்சரிக்கையை புறக்கணித்ததை தொடர்ந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்திக்கு அருகே அமெரிக்க கடற்படை கப்பல் மீது 2 ஏவுகணை தாக்குதல்கள் மூலம் தாக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடல்சார் பாதுகாப்பு நெறிமுறைகள் மீறி ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பயணிக்கும் நேரத்தில் திங்களன்று இன்று மாலை அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்று ஜாஸ் துறைமுகத்திற்கு அருகே நகர்ந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தாக்குதலுக்குள்ளாவதற்கு முன்பு ஈரான் இஸ்லாமிய குடியரசின் கடற்படை விடுத்த பல எச்சரிக்கைகளை அந்த கப்பல் புறக்கணித்ததாக ஈரான் தெரிவித்துள்ளது. அறிக்கைகளின்படி இந்த கப்பல்களால் அமெரிக்க கப்பல் சேதமடைந்தது. இதனால் அது தனது பயண பாதையை கைவிட்டு அப்பகுதியில் இருந்து பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் அதிகாரப்பூர்வ அனுமதியின்றி ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பயணிப்பது அனுமதிக்கப்படாது என்றும் அந்த எச்சரிக்கையை புறக்கணித்தவர்களுக்கு நாட்டின் ஆயுத படைகளிடமிருந்து உறுதியான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் இஸ்லாமிய குடியரசு முன்னதாக அறிவித்திருந்தது. இந்த அறிக்கை வெளியாகும் வரை தேசத்தின் அளவு அல்லது ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் குறித்து மேலதிக விவரங்கள் எதுவும் இன்னும் வெளியாகப்படவில்லை என்று திங்களன்று கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எந்தவொரு வெளிநாட்டு ஆயுத படைகளும் குறிப்பாக ஆக்கிரமிப்பு அமெரிக்க ராணுவம் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்தி அணுகவோ அல்லது நுழையவோ முயற்சித்தால் அவை தாக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். இதேவேளை ஹார்முஸ் நீரிணை விதிமுறைகளை மீறும் கப்பல்களை வலுக்கட்டாயமாக தடுத்து நிறுத்துவோம் என ஈரானிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸின் நீரிணை வழியாக சர்வதேச போக்குவரத்து தொடர்பாக தனது கடற்படைகளால் அமல்படுத்தப்பட்ட மேலாண்மை விதிகளை மீற முயற்சிக்கும் கப்பல்களை வலுக்கட்டாயமாக தடுத்து நிறுத்துவோம் என IRGC தெரிவித்திருக்கின்றது. கடற்படையால் அறிவிக்கப்பட்ட கொள்கைகளுக்கு எதிராக செல்லும் எந்தவொரு கடல் வழி நகர்வும் கடுமையான அபாயங்களை எதிர்கொள்ளும் என்றும் எச்சரித்துள்ளது. பாரசீக வளைகுடாவை நிர்வகிக்கும் கடல்சார் விவகாரங்கள் குறித்து அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் இங்கிலாந்து கடல்சார் வர்த்தக அமைப்பு போன்ற பல்வேறு நிறுவனங்கள் இதற்கு மாறாக கூறியுள்ள அறிக்கைகளை அவர் ஆதாரமற்றவை என நிராகரித்திருக்கின்றார். ஹார்முஸ் ஜலசந்தியின் நிர்வாகத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் IRGC கடற்படை வெளியிட்ட ஒரு அறிவிப்பில் தெரிவிக்கப்படுகிறது. IRGC கடற்படையால் வெளியிடப்பட்ட போக்குவரத்து நெறிமுறைகளுக்கு இணங்கி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து நியமிக்கப்பட்ட வழித்தடங்கல்களில் மேற்கொள்ளப்படும் பொதுமக்கள் மற்றும் வர்த்தக கப்பல்களில் எந்தவொரு கடல் வழி போக்குவரத்தும் பாதுகாப்பையும் பத்திரத்தையும் அனுபவிக்கும் என்றும் அவர் கோடிட்டு காட்டியிருக்கின்றார். அனைத்து கப்பல் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களும் IRGCயின் இது தொடர்பான அறிக்கைகளுக்கு செவி சாய்ப்பது அவசியம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இஸ்லாமிய குடியரசை இலக்காக கொண்டு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆட்சியும் பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய தூண்டப்படாத சமீபத்திய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈரான் தனது எதிரிகளுக்கும் அவர்களின் கூட்டாளிகளுக்கும் அந்த முக்கிய தடை பகுதியை மூடியிருக்கிறது. இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையின் தொடர்ச்சியாகவும் முன்னதாக அமெரிக்க அதிபரே அறிவித்திருந்த போர் நிறுத்த நிபந்தனைகளை மீறியும் ஈரானிய கப்பல்கள் மற்றும் துறைமுகங்களுக்கு சட்டவிரோத முற்றுகையை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த பின்னர் கடந்த மாதம் ஈரான் மிகவும் கடுமையான கட்டுப்பாடுகளை செயல்படுத்த தொடங்கி இருக்கிறது. ஒரு நாள் முன்னதாகவே அயதுல்லா கமேனி அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதில் பாரசீக வளைகுடாவை குறிவைத்து அச்சுறுத்தும் சதி திட்டங்களை கொண்ட வெளிநாட்டினருக்கு அதன் நீரின் ஆழத்தை தவிர அப்பகுதியில் இடமில்லை என்றும் அவர் வலியுறுத்தி இருந்தார். ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்பாக ஒரு புதிய நிர்வாக கட்டமைப்பை செயல்படுத்துவதையும் அவர் அறிவித்திருக்கின்றார். அயதுல்லா கமேனியின் கூற்றுப்படி பாரசீக வளைகுடாவை தொடர்ந்து பாதுகாப்பதன் மூலமும் அந்நாடும் அப்பிராந்தியத்தின் அதன் சக கடலோர நாடுகளும் வெளிநாட்டு தலையீடு இல்லாத நிலையில் முன்னேற்றம் வசதி மற்றும் செழிப்பை அனுபவிப்பதை உறுதி செய்வதன் மூலமும் இஸ்லாமிய குடியரசு புதிய பிராந்திய மற்றும் உலகளாவிய ஒழுங்கின் முன்னோடியாக திகழும் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஈரானின் உத்தரவுகளை மீறி பயணிக்கவிருக்கின்ற சகல கப்பல்களும் தாக்கப்படும் என்றும் ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. ஒரு பரபரப்பு செய்தியாக வருகிறது. அமெரிக்க நேவி படையே தாக்குதலுக்கு உள்ளாகி பின்வாங்கி இருப்பதும் மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.